அன்பர்களே, இன்று காஞ்சிபுரம் ஸ்ரீ புண்ணியகோட்டீஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். இத்திருக்கோவில் காஞ்சிபுரம் வரதராஜர் கோவில் அருகில் உள்ள ரெட்டி தெரு சமீபமாக உள்ளது. ஒரு சமயம் திருமால் மேகமாக உருவம் கொண்டு சிவபெருமானை சுமந்தார். அதனால் மனமகிழ்ந்த ஈசன் திருமாலுக்கு வரமளிப்பதாக கூறினார். திருமால் ஈரேழு உலகங்களையும் பிரம்மாவையும் தாமே படைக்கும் ஆற்றலை வரமாக வேண்டினார். உடனே சிவபெருமான் காஞ்சி மாநகரில் சிவாலயம் ஒன்றை நிறுவி வழிபட்டால் திருமாலின் கோரிக்கை நிறைவேறும் என்றார். அதன்படி திருமால் காஞ்சிபுரம் சென்று தினமும் தாமரை மலர்கள் பூக்கும் தடாகத்தை உருவாக்கி ஈசனை அர்ச்சித்து வழிபட்டார். சிவபெருமான் உமையாளோடு திருமாலுக்கு ரிஷபாரூடராக காட்சி தந்து திருமாலை நோக்கி, வரதராஜரே, நீ பூஜித்தமையினால் பத்மநாபன் என்னும் பெயரையும் பெற்றிடுவாய் என வரமருளினார். அதே இடத்தில் பெருமாளும் திருக்கோவில் கொண்டார். திருமால் வழிபட்ட சிவபெருமான் அருகே கோவில் கொண்டார். அந்த இடத்தில் அருகே உள்ள தீர்த்தம் புண்ணியகோடி தீர்த்தம் என அழைக்கப்படுகிறது. இந்த குளத்தில் நீராடி சிவபெருமானை வழிபட்டால் அவரது புண்ணியம் கோடி அளவு பெருகிடும் என காஞ்சி புராணம் கூறுகிறது. இறைவனும் இங்கு புண்ணியகோட்டீஸ்வரர் என்று திருப்பெயர் கொண்டார். குளக்கரையில் விநாயகர் சன்னதி உள்ளது. கோவிலுக்குள் நுழைந்தால் 26 தூண்கள் கொண்ட பெரிய மண்டபம். தூண்களில் எண்ணற்ற சிற்பங்களை காணலாம். ஸ்ரீ புண்ணியகோட்டீஸ்வரர் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். அம்பிகை புவன பூங்கோதை, புவனேஸ்வரி, தர்மசம்பர்தனி ஆகிய பெயர்களை தாங்கி தனிச்சன்னதியில் அருள் பாலிக்கிறார். கோவிலுக்குள் தட்சிணாமூர்த்தி, சனி பகவான், நவகிரகங்கள், வள்ளி தெய்வ யானை சமேத சுப்பிரமணியர், நடராஜர், நால்வர், சப்தமாதர்கள், கணபதி, பைரவர், ஆஞ்சநேயர், நவநீத கிருஷ்ணர் சன்னதிகள் உள்ளன. கருவறையை சுற்றி உள்ள பஞ்ச கோஷ்டங்களில் நின்ற கோலத்தில் விநாயகர், தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, விஷ்ணு துர்க்கை, பிரம்மா சன்னதிகள் இங்கே உள்ளன. முன்வினை பாவங்கள் தீரவும் செய்த புண்ணியங்கள் கோடி மடங்காக பெருகிடவும் இத்தலத்தில் மக்கள் வழிபடுகிறார்கள். இந்த ஆலயம் 13ஆம் நூற்றாண்டில் 3ஆம் ராஜராஜனால் கட்டப்பெற்றது. பிறகு விஜயநகர அரசர்கள் வழிவந்த கம்பண்ண உடையார் காலத்தில் திருப்பணிகள் பல நடைபெற்றுள்ளன. 1913 முதல் 1926 வரை ஆண்டு பெருந்திருவிழா இங்கு நடைபெற்றுள்ளது. 13/5/2004 ஆண்டு மகா கும்பாபிஷேகம் இங்கு நடைபெற்றது. கஜேந்திரன் என்னும் யானையும் இங்கு வழிபட்டதாக கூறப்படுகிறது. பிரதோஷம், கார்த்திகை, சஷ்டி, சங்கடகர சதுர்த்தி போன்ற வைபவங்கள் இங்கு நடைபெறுகின்றன. இங்குள்ள அம்பாளுக்கு புடவை சாற்றி தீபமேற்றி வழிபட திருமணப்பேறு கிட்டிடும். நம் பாவங்களை போக்கி புண்ணியங்களை கோடியாக்கும் காஞ்சிபுரம் ஸ்ரீ புண்ணியகோட்டீஸ்வரரை போற்றி வணங்கி பேரருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.